Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டமில் ஃபேஸ் பண்ணுற ஃப்ரீசிங் அண்ட் லேகிங் இஷ்யூவை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவில் காட்டுற ஸ்டெப்ஸை எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை பண்ணி உங்கள் சிஸ்டமில் லேகிங் அண்ட் ஃப்ரீசிங் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் எந்த விதமான மேஜர் செட்டிங்ஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா விண்டோஸ் சிஸ்டமில் செட்டிங்ஸை பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டம் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணால் திரும்பவும் நம்ம கிரியேட் பண்ணுற ரீஸ்டோர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியாக சிஸ்டமை ரிவர்ட் பண்ணிக்கலாம். அதனால் சிஸ்டமில் எந்த விதமான மேஜர் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமில் ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட் செட்டிங்ஸில் கான்ஃபிகர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடெக்ஷன்ன்ற ஆப்ஷனை டர்ன் ஆன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இல்லைனா டர்ன் ஆன் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் யூசேஜை 2-3% செட் பண்ணிட்டு அப்ளை ஓகே பண்ணுங்க. தென் கிரியேட் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு நேமை செட் பண்ணிட்டு கிரியேட் என்ற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி பவர் ஆப்ஷன்ஸில் டிஃபால்ட்டாகவே பேலன்ஸ்ட் ரெக்கமெண்டன்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் இங்கே அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருடைய சிஸ்டம்லையுமே இந்த அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் இங்கே அவைலபிளாக இல்லைனா ஷோ அடிஷ்னல் பிளான்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கே அவைலபிளாக இருக்கிற அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பட் இங்கேயும் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற பவர் கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் உங்களுடைய சிஸ்டம்லையும் கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா கண்டிப்பாக இந்த கமெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் சிஸ்டமுடைய குரூப் பாலிசி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் என்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் விண்டோஸ் காம்பனன்ட்ஸ் என்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டேட்டா கலெக்ஷன் அண்ட் ப்ரிவியூ பில்ட்ஸ் என்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோல்டரில் அலோ டெலிமெட்ரின்ற ஃபைல் அவைலபிளாக இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி எடிட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சிஸ்டமில் அலோ டெலிமெட்ரி ஃபைல் அவைலபிளாக இல்லை. அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக அலோ டெலிமெட்ரி ஃபைலை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக திரும்பவும் விண்டோஸ் காம்பனன்ட் ஃபோல்டரில் ஸ்டோர்ஸ்ன்ற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்டோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள டர்ன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆஃப் அப்டேட்ஸ் என்ற ஃபைலை எனேபிள் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுங்க. அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரி எடிட்டருக்குள்ள லோக்கல் மெஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் கரண்ட் கண்ட்ரோல் செட்ன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் கண்ட்ரோல் ஃபோல்டர் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் அவைலபிளாக இருக்கிற வெயிட் டு கில் சர்வீஸ் டைம் அவுட்ன்ற ஃபைலுடைய வேல்யூவை 2000 மாடிஃபை பண்ணுங்க. திரும்பவும் அதே கண்ட்ரோல் ஃபோல்டருக்குள்ள பவர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. பவர் ஃபோல்டர் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனில் கீன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணி நியூ ஃபோல்டருக்கு பவர் த்ரோட்லிங்னு நேமை செட் பண்ணுங்க. தென் பவர் த்ரோட்லிங்னு நாம் கிரியேட் பண்ண ஃபோல்டர் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் டிவர்ட் 32ன்ற ஃபைலை கிரியேட் பண்ணி ஃபைலுடைய நேமை பவர் த்ரோட்லிங் ஆஃப்னு செட் பண்ணி ஃபைலுடைய வேல்யூவை 1 செட் பண்ணுங்க. தென் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட்டுடைய ஆட்டோரன்ஸ் சாஃப்ட்வேருடைய ஹோம் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்க்ரீனில் டவுன்லோட் ஆட்டோரன்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி மைக்ரோசாஃப்ட்டுடைய ஆட்டோரன்ஸ் சாஃப்ட்வேரை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க.
ஸோ இந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் Autorunsன்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் விண்டோஸ் லாக் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற ஆப்ஷன்ஸில் சிஸ்டமுடைய இடன் ஸ்டார்ட் அப் ஆப்ஸை ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். ஆல்ரெடி விண்டோஸ் சிஸ்டமில் டாஸ்க் பாரை யூஸ் பண்ணி அண்ட் செட்டிங்ஸ் போய் ஸ்டார்ட் அப் ஆப்ஸை ஈஸியாக நம்ம டிசேபிள் பண்ணலாம். அண்ட் அங்கே காட்டாமல் இடனாக இருக்கிற ஆட்டோ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே ரொம்பவே முக்கியமான சாஃப்ட்வேரான ஆன்டிவைரஸ், ஜாவா அண்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை தவிர இருக்கிற ரிமைனிங் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் அன்செலக்ட் பண்ணுறதால சிஸ்டமுடைய இடன் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்ஸையும் ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதால சிஸ்டமுடைய லாகிங் அண்ட் ஃப்ரீசிங் இஷ்யூவை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் ஒன்லி சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ்ன்றதால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் செட்டிங்ஸில் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். உங்கள் சிஸ்டமுடைய ஹார்ட்வேரில் இஷ்யூஸ் இருந்தாலோ உங்கள் சிஸ்டம் ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டியாக இல்லைனாலோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய லாகிங் அண்ட் ஃப்ரீசிங் இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை உங்களுடைய சிஸ்டமில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.